ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் லார்ட், ஹவ் ஆர் யூ? இந்த ஷைன் டைம் ப்ரோக்ராமில் உங்களை எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். ஓகே குட்டீஸ், ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒரு சாப்டரை தியானிச்சுட்டு வரும். கரெக்டாக லாஸ்ட் வீக் நம்ம என்ன பார்த்தோம்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தை நம்ம தியானித்தோம். கரெக்டாக 7ஆம் அதிகாரத்தில் என்னென்ன பற்றி பார்த்தோம்? 100க்கு அதிபதியான அவர் தன்னுடைய வேலைக்காரர் உடம்பு சரியில்லாத பொழுது அவருடைய விசுவாசத்தை ஏசப்பா என்ன பண்ணார்? பார்த்தாரு. இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நான் பார்க்கலையேன்னு ரொம்ப பிரமித்தார். அடுத்தது நாயின் என்னும் ஊரில் ஒரு விதவை தாயினுடைய மகன் என்ன பண்ணார்? உயிரோடு எழுப்பினார். அடுத்தது யோவான் ஸ்நானகன் குறித்த சாட்சி யார் கொடுத்தது? ஏசப்பா. ஒரு பாவியான மனுஷி தன்னுடைய பரிமள தைலத்தை எடுத்துகிட்டு யாருக்கு பூசினாங்க? ஏசப்பா கால்களில் கண்ணீரால் நனைத்து தன் தலைமுடியினால் அதை துடைத்து முத்தம் விட்டு ஒழியும் பண்ணாங்க. அப்படி பண்ணும் பொழுது உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது மகளேன் அப்படின்னு யார் சொன்னது? ஏசப்பா சொன்னார். இந்த 4 காரியத்தை குறித்து நம்ம லாஸ்ட் வீக் தியானித்தோம் இல்லையா? எல்லாரும் ஞாபகம் இருக்கு இல்லையா? ஓகே, இந்த வாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை நம்ம தியானிக்கலாமா? எல்லாரும் பைபிள் கொண்டு வந்துட்டீங்களா? ஓகே, 1லிருந்து 3ஆம் அதிகாரம். இதில் ஏசப்பாவோட யாரெல்லாம் ஊழியத்தில் இடைப்பட்டாங்கன்றதை நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1லிருந்து 3. பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடனே கூட இருந்தார்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் எனப்பட்ட மரியாளும் ஏரோத்தின் காரியக்காரான கூசாவின் மனைவியாகிய யோவனாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவர்களுக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடன் கூட இருந்தார்கள். இங்கே யாரு பாதிக்கப்பட்டது? மகதலேன மரியாள். அவங்க என்ன பண்ணாங்கன்னா 7 பிசாசுனால வியாதினால அவதிப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்போ யார் சுகம் கொடுத்தது? ஏசப்பா. ஏரோத்தின் காரியக்காரி யாருன்னா ரொம்ப காரியவாதியாக இருப்பாங்க. அவங்களுடைய செயலில் குறிக்கோளாக இருப்பாங்க. இப்போ கூசாவின் மனைவி யார்? யோவனாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவர்களோடு இருந்தாங்க. அப்போ ஊழியத்தை இவங்க தாங்கினாங்க. சரியா? இயேசுவுடன் ஊழியம் செய்த பெண்கள் யாரு? மகதலேனா எனப்பட்ட மரியாளும் யோவன்னாலும் சூசன்னாலும் அவர்களோடு இருந்த பல ஸ்திரீகளும் அவர்கள் கூட இருந்து ஊழியத்தை செஞ்சாங்க. குட்டீஸ், ஓகே, அடுத்தது வசனம் 4லிருந்து 15. இதில் ஒரு விதை, அதாவது சீட், அதை பற்றின ஒரு ஓமையை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். படிக்கலாமா? 4ஆம் வசனத்திலிருந்து 15வது வசனம். சகல பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடின போது அவர் ஓமையாக சொன்னது, விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்து மிதியுண்டது. ஆகாயத்து பறவைகள் அதை பட்சித்து போட்டது. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின்பு அதற்கு ஈரம் இல்லாததால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் இந்த ஓமையின் கருத்து என்னவென்று அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் இரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவைகள் ஓமைகளாக சொல்லப்படுகிறது.
அந்த ஓமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம். வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாத படியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாயிருக்கிறார்கள். கேட்ட உடனே போய் இப்பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யங்களினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாயிருக்கிறார்கள். இங்கே நம்ம யார் பார்க்குறோம் குட்டீஸ்? கரெக்டு. விதையினுடைய ஒரு ஓமையை ஏசப்பா நம்ம கிட்ட சொல்கிறாரு. வழியருகே விதைக்கிறவங்க வசனத்தை என்ன பண்ணுவாங்களாம்? கேட்கிறவர்களாக இருப்பாங்களாம். அதை விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு என்ன பண்ணுவானா, பிசாசனவன் வந்து அவங்க இருதயத்தில் இருக்கிறத எடுத்து போடுவான். அப்போ நீங்கள் யோசிங்க, நம்ம எந்த விதையாக இருக்கிறோம்? வழியருகே விதைக்கப்பட்ட விதையா? விதைன்றது எது? தேவனுடைய வசனம். அப்போ தேவனுடைய வசனம் நம் இருதயத்தில் இருக்கும் பொழுது அதை விசுவாசிக்காமல் அதை நம்ம ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாமல் என்ன பண்ணுவானா, பிசாசானவன் வந்து அந்த இருதயத்தில் இருக்கிற வசனத்தை எடுத்து போடுவானா. கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்கன்னா, கேட்கும்போது சந்தோஷத்தோடு கேட்பாங்களாம். ஆஹா, இன்னைக்கு ரொம்ப நல்லா பிரசங்கம் பண்ணாங்க, நல்ல மெசேஜ் இருந்தது அப்படின்னு கேட்டு ஏற்றுக்கொள்வாங்க. ஆயினும் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த வசனத்தில் நிலை நிற்க மாட்டாங்க. அதாவது விசுவாசிக்காமல் சோதனை காலத்தில் என்ன பண்ணுவாங்க, பின்வாங்கி போவாங்க. இந்த வசனம் எனக்கு கொடுத்துட்டாங்க ஏசப்பா, இந்த வசனத்தின்படி நான் வாழணும், இந்த வசனத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுத்து நான் வாழணுன்றத நம்ம என்ன பண்ணுவோம், விசுவாசிப்போம். ஆனால் ஒரு கஷ்டம் வந்துட்டா என்ன பண்ணுவோம், பின்வாங்கி போயிடுவோம். எனக்கு ஏசப்பா இந்த வசனம் கொடுத்தாரே, ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலையேன்னு விசுவாசத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், பின்வாங்கி போயிடுவோம். நம்ம யார் மேலே நம்பிக்கை வச்சுருக்கோம்? ஒரு பொருள் மேலேயா, மனுஷன் மேலேயா? இல்லை குட்டீஸ், நம்ம யார்கிட்ட இருக்கணும்? ஏசப்பா கிட்ட, அவருடைய வசனத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் நம்ம இருக்கணும். சரியா? அடுத்தது, முள்ளுள்ள இடங்களில் விதை போடுறாங்க. அப்போ முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்க, வசனத்தை கேட்பாங்க. இந்த பிரபஞ்சத்திற்குரிய கவலையினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் கவலைப்பட்டு பலன் கொடாமல் போவாங்க. கற்பாறையில் முள்ளுள்ள இடங்களை பார்த்துருக்கீங்களா, நிறைய முள்வெளி இருக்குது. அந்த இடத்துல ஒரு விதை போட்டால் அது என்ன ஆகும், நெருக்கி 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 அழிஞ்சு போயிடும். அதே மாதிரி தான் நம்ம முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்களாய் வசனத்தை கேட்கிறவர்களாக இருப்போம். ஆனால் இந்த பிரபஞ்சம், அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற கவலை என்னது, எனக்கு இந்த பணம் இல்லையே, இந்த வீடு இல்லையே, இந்த கார் இல்லையே, இவ்வளோ பிரச்சனை இருக்கே அப்படின்னு நம்ம பிரச்சனையை நோக்கி தான் போவோமே தவிர ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ மாட்டோம். அவர்கிட்ட போய் நம்ம என்ன பண்ண மாட்டோம், அறிக்கையிட மாட்டோம் இல்லையா? ஒரு கவலை வரும்பொழுது, ஒரு எதிர்பார்ப்பு வரும்பொழுது நம்ம முதல்ல நம்ம யார்கிட்ட போகிறோம், மனுஷங்கிட்ட. அவன்கிட்ட நல்ல ட்ரெஸ் இருக்குது, அவங்கக்கிட்ட நல்ல வீடு, காரு, பங்களா இருக்குது, நம்ம ஒரு பெரிய ஏழையாக இருக்கிறோம்ல அப்படின்னு இந்த உலகத்துக்குரிய கவலைகளை நம்ம உள்வாங்கி கொள்ளுறதுனால பலன் கூடாமல் முட்புடுதரில், அதாவது முள்செடியில் நம்ம விதைக்கப்பட்ட விதையாக நம்ம இருக்கக்கூடாது. சரியா? அடுத்தது, நல்ல நிலத்தில் விழுந்த விதை. இப்போ நல்ல நிலத்தில் விழுந்த விதை எப்படி பண்ணுவாங்க? ஒரு நிலம் இருக்குது, ஒரு லேண்ட் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு லேண்ட் இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க, அதை ப்ரொடெக்ட் பண்ணிப்பீங்க. அதை சுற்றி வேலி போட்டுருவீங்க, யாரும் உள்ளே வரக்கூடாது. ஒரு வயல்வெளியில் ஒரு நெல்லோ ஒரு வேர்க்கடலையோ நீங்கள் போடும் பொழுது அதை சுற்றிலும் என்ன பண்ணுவீங்க, வேலி போட்டுருவீங்க. ஏன்னா வேறு யாரும் வந்து பறிச்சிடக்கூடாது இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ நல்ல நிலத்தில் விதை போட்டால் அதுக்காக தண்ணி ஊற்றுவீங்க, பாதுகாப்பீங்க. ஒவ்வொரு நாளும் அதை பற்றின
சர்வே நீங்கள் எடுப்பீங்க, வளர்ந்துச்சா, என்ன தேவைப்படுது, உரம் தேவைப்படுதா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், சர்வே பண்ணுவோம். அதே மாதிரி தான் நல்ல நிலத்தில் வசனத்தை கேட்கிறவர்களாக மட்டும் இல்லாமல் உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடன் என்ன பண்ணுவாங்கன்னா பலன் கொடுப்பாங்க. இப்போ நல்ல நிலத்தில் விழுந்த விதை எப்படிப்பட்டதாக இருக்கும், நல்ல பலன் கொடுக்கிறவர்களாக இருப்பாங்க. இப்போது நம்ம வசனத்தை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து வாழ்ந்து கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு நீங்கள் முன்னாடி எப்படி இருப்பீங்கன்னா சாட்சியாக இருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அப்போது நீங்கள் நல்லா நினச்சிக்கோங்க, வழியருகிலே விதைக்கப்பட்ட விதையா, முள்ளுள்ள இடங்கள் விதைக்கப்பட்ட விதையா, கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதையா, நல்ல நிலத்தில் விழுந்த விதையா, நான் எதில் இருக்கணும்னு நீங்கள் எனக்கு டிசைட் பண்ணணும். நம்ம வசனத்தை கேட்டு அதன்படி உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் நம்ம என்ன பண்ணோம், காத்து பொறுமையுடன் நம்ம என்ன பண்ணோம், பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கணும், ஏசப்பாவுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். இன்னைக்கு அர்ப்பணிக்கலாமா? ஒருவேளை நம்ம இந்த உலக கவலையில், சிற்றின்பங்களில், மாய வலையில் இருப்பீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். சரியா? அடுத்தது நம்ம 16வது வசனத்தை நம்ம தியானிக்கலாமா? அதில் 16லேருந்து 18 இதில் ஒரு விளக்கினுடைய ஓமையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 16வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரை. ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூட மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான். உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். வெளியரங்கமாத ரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைப்பொருளும் இல்லை. ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவன் தனக்குண்டென்று நினைக்கிறதும் அவனிடத்தில் எடுத்து கொள்ளப்படும். இங்கே எதை பண்ணி சொல்கிறாரு, விளக்கினுடைய ஒரு ஓமை சொல்கிறாங்க. ஒரு விளக்கை நீ பாதுகாக்கிறன்னு பேரில் என்ன பண்ண அடியில் வச்சுட்டா நல்லா இருக்குமா? அதனால் எந்த ரகசியமும் வெளியரங்கமாத ரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைப்பொருளும் இல்லை. அப்போது நீங்கள் கேட்கிற விதத்தை நீங்கள் என்ன பண்ணணும், கவனமாக இருக்கணும். இப்போ உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு அவனிடத்தில் இருக்கிறதும் எடுத்துக்கொள்ளப்படும். இப்போ உங்ககிட்ட என்னென்ன இருக்குது, நல்லா பாடுற தாளந்து இருக்குது, அப்புறம் லிசன் பண்ணுற டேலண்ட்டு, எழுதுகிற டேலண்ட்டு, ஸ்பீக்கிங் டேலண்ட்டு, நிறைய டேலண்ட் வச்சுருப்பீங்களா, ரன்னிங்கில் நல்லா வருவீங்க, நல்லா படிக்கிறதுல வருவீங்க, நிறைய தாளந்து இருக்குது இல்லை? அது மட்டும் இல்லாமல் நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில், நீங்கள் பேசும்போது கூட அதுவும் ஒரு டேலண்ட் தானே. இப்போ எல்லா தாளந்துகளும் நீங்கள் வைத்துட்டு எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு எப்போ பார்த்தாலும் புலம்பக்கூடாது. அப்போ அப்படி புலம்புனா ஏசப்பா என்ன பண்ணுவார், உங்ககிட்ட இருக்கிற அத்தனையும் அவர் என்ன பண்ணுவார், எடுத்துப்பார். தனக்கு உண்டானது இல்லாதவன் எவனோ அவன் தனக்குண்டு என்று நினைக்கிறதும் அவனிடத்துலேருந்து எடுத்துக்கொள்ளப்படும். மற்றவங்கிட்ட போய் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எனக்கு கார் இல்லை, பங்களா இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் எல்லாருக்கும் பிச்சைக்கார வேஷம் சில பேர் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்போ என்ன ஆகும், அவங்கக்கிட்ட இருக்கிறதும் என்ன பண்ணுவார், ஏசப்பா எடுத்துக்கொள்வார். சரியா? அதனால் உனக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம், எனக்கு நான் வாடகை வீட்டில் இருக்கேனா, ஓகே, இந்த வாடகை வீட்டை கட்டுறதுக்கு எனக்கு கிருபை தந்தீங்களேப்பா, ஸ்தோத்திரம். நான் படிக்க எனக்கு இந்த ஸ்கூல் கொடுத்தீங்களே, ஸ்தோத்திரம். பெரிய ஸ்கூல் படிக்கல, ஆனால் இருக்கிற ஸ்கூலில் நீங்கள் நல்லா படிக்கணும், அந்த கிருபை ஆண்டவர் தந்திருக்கிறார்ல, அதுக்கு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணோம். எனக்கு இந்த சின்ன சைக்கிள் கொடுத்தீங்களே, நன்றி ஏசப்பா. இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்களிலே நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். இருக்கிறத இதை விட பெருசாக இருந்தால் நல்லா இருக்குமே, சைக்கிள் இருக்கிறவன் கார் இருக்கிறவன் பங்களா, இந்த மாதிரி பெருசாக ஆசைப்பட்டுக்கிட்டே போனால் கூட நம்ம என்னது, அது கர்த்தருக்கு பிரியமில்லாதது. இருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணணும், சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் ஆண்டவரை துதிக்கணும். இதை கொடுத்துருக்கீங்களப்பா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறது உங்கள் கிருபை ஆண்டவரே அப்படின்னு ஸ்தோத்திரம் சொல்லணும். சரியா குட்டீஸ்? ஓகே, அடுத்தது 19லேருந்து 21. இயேசு யார் என்னுடைய உண்மையான குடும்பம் அப்படின்னு சொல்ல போகிறாரு, பார்க்கலாமா? 19லேருந்து 21வது வசனம்.
அப்பொழுது அவருடைய தாயாரும் சகோதரும் அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தினாலே அவரண்டையில் அவர்கள் சேரக்கூடாதிருந்தது. அப்பொழுது உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மை பார்க்க வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்று அவர்களுக்கு அறிவித்தார்கள். அதற்கு அவர், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு தகப்பனும் என் சகோதரருமாய் இருக்கிறார்கள் என்றார். நீ நம்ம யார் எல்லாரும் கேட்குறாங்க. சீஷர்கள் எல்லாம் போய் சொல்கிறாங்க, பிரசங்கம் பண்ணுற இடத்துல சீஷர்கள் சொல்கிறாங்க. அப்போ யார் அங்கே வந்தது? தாய் மரியாளும் சகோதரர்களும் வந்திருந்தாங்க. அப்போ சீஷர்கள் சொல்லும் பொழுது, இசப்பா உங்களை பார்க்க உங்கள் தாயாரும் சகோதரர்களும் வந்திருக்காங்கன்னு சொல்லும் பொழுது, யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதரர்கள்? அவங்க என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் தான் எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள் என்றார். பார்த்தீங்களா? ஏசப்பா யாரெல்லாம் ஏசப்பாவுடைய வசனத்தை கீழ்ப்படிந்து நடக்கிறாங்களோ அவங்க எல்லாம் தான் எனக்கு தாயே. அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரமாக இருப்பார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தோம்னா நம்ம அவருக்கு என்னது சகோதரரும் தாயுமா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏசப்பா. அப்போது உங்களுக்கு அப்பா அம்மா இல்லைன்னு, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஏசப்பா என்னோட இருக்கிறாரு, என் தேவைகளை சந்திப்பார், எனக்கு உதவி செய்வார்னு இன்னைக்கு நீங்கள் விசுவாசிக்கணும். சரியா? அடுத்தது 22 25 வசனத்தை நம்ம தியானிக்கலாமா? இங்கே ஏசப்பா புயலை எப்படி அடக்கிறாருன்னு பார்க்கலாமா? பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரோடு கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படகு ஒடுக்கையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதனால் அவர்கள் மோசம் அடையத்தக்கதாய் படகு ஜலத்தினால் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவர்களுக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். இங்கே என்ன பார்க்குறோம்? ஏசப்பா எப்படி புயலை அடக்கிறாரு. எல்லாரும் ஒரு நாள் கடலுக்குள்ளே போகிறாங்க சீஷர்களோட. இப்போ போகும்பொழுது பெரிய புயல் வருது. புயல்னால் நம்மளுக்கு பயம் இல்லை, மழைனா பயம் இல்லை. சம்டைம்ஸ் நம்ம என்ஜாய் பண்ணுவோம். ஆனால் சம்டைம்ஸ் ரொம்ப அதிகமாக வரும்போது ஐயோ ஏதோ ஆபத்து வந்துடுமோன்னு நம்ம வீட்டுக்குள்ளேயே இருப்போம் இல்லையா? அதே மாதிரி கடலில் சீஷர்களோட ஏசப்பா இருந்தார். அப்போ என்ன ஆச்சுன்னா, படகு போகுது, புயல் அடிக்குது. அந்த டைமில் படகுல ஒரு ஓட்டை விழுந்து என்ன ஆகுது, தண்ணியெல்லாம் உள்ளே வந்துச்சுன்னா அமுங்கி போயிடும் இல்லையா? அப்போது சீஷர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரே பதட்டத்தோட, ஐயரே ஐயரே, காற்று என்ன ஆகுது, வீசுது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அவங்க ரொம்ப அங்கலாய்த்து கொள்கிறாங்க. அப்போது ஏசப்பா என்ன சொல்கிறாரு, அமைதல். ஏசப்பா சொன்ன உடனே என்னாச்சு, அங்கே அமைதியில் உண்டாயிற்று. அப்போது மடிந்து போகிறோன்னு சொல்ல உடனே அவர் எழுந்து என்ன பண்ணார், காற்றையும் ஜலத்துன்னு அது தண்ணீரையும் கொந்தளிப்பையும் அதட்டினார். அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்ன உடனே அந்த புயல் என்னாச்சு, அடங்கி போச்சு. அப்போது அவருடைய விசுவாசம், அப்போ அவர்களை கேட்குறாரு, உங்களுடைய விசுவாசம் எங்கே போச்சு? இவர் யார், காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார்களே, இவருக்கு கீழ்ப்படுகிறதே அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்கிறாங்க. இவன் சொன்னவனே எல்லாம் கேட்டுறாங்க, எப்படிரா உன்னால் மட்டும் முடியுது, என்ன காரணம் அப்படின்னு சம்டைம்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்து கேட்போம்ல, நீ வந்தால் போதுண்டா, எல்லாம் அமைதியாகிடுறாங்க, கிளாஸில் இந்த லீடர் வந்தால் போதும் அமைதியாகிடுறாங்க அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக கேட்போம்ல. அப்போ சீஷர்கள் ஏசப்பா பார்த்து என்ன கேட்குறாங்க, அப்படியே சொல்லிக்கிறாங்க, இவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இந்த புயல் அடங்கி போயிடுச்சு. அப்போது அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது எல்லாம் என்ன ஆகும், நமக்கு காரியங்கள் வாய்க்க செய்யும்.
புயலும் காற்றும் இவருக்கு கீழ்ப்படுகிறதுன்னு யார் சொல்லிக்கிட்டாங்க? சீஷர்கள் ஒருவருக்கொருவர் சொல்லி கொண்டாங்க. இதில் நம்ம என்ன பண்ணணும்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினோம். நம்மளுடைய விசுவாசம் எங்கே போச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது, நம்ம கூட பல நேரங்களில் ஒரு பிரச்சனை பெரிய புயல் மாரி வரும்பொழுது நம்மளுடைய விசுவாசம் என்ன ஆகுது? விசுவாசமாக போகுது. இது நடக்குமோ நடக்காதுன்னு அந்த பிரச்சனை குறித்து தான் நம்ம இருப்போம். ஆனால் ஆண்டவரை மறந்துடுவோம். ஆனால் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் ஏசப்பா சொல்லியிருக்கிறார் இல்லையா? இது சாத்தியம் இல்லை தான். ஆனால் ஏசப்பா கிட்ட அந்த கிருபை கேட்டால் எல்லாம் சாத்தியம்தான். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சரியா குட்டீஸ்? ஓகே, அடுத்தது 26லிருந்து 39 அசுத்த ஆவியிலிருந்து யாரெல்லாம் விடுதலை, என்னென்ன மனிதர்கள் எல்லாம் விடுதலை பெறாங்க பார்க்கலாமா? 26வது வசனத்திலிருந்து 39வது வசனம். பின்பு கலிலியாவுக்கு எதிரான கதர்நீருடைய நாட்டில் சேர்ந்தார்கள். அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமலும் பிரேத கல்லறைகளிலே தங்கினவனுமாயிருந்த அந்த பட்டணத்துக்கு மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். அவன் இயேசுவை கண்டபொழுது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாத படிக்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று மகா சத்தத்தோடு சொன்னான். அந்த அசுத்தாவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்தாவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரத்துக்கு துரத்தப்பட்டிருந்தான். இயேசு அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் லேகியோன் என்றான். அநேக பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அந்த பெயரை சொன்னான். தங்களை பாதாளத்திலே போக கட்டளையிடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. அவ்விடத்தில் அநேக பன்றி கூட்டமாய் மலையிலே மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பன்றிகளுக்குள் போகும்படி தங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவைகளுக்கு உத்தரவும் கொடுத்தார். அப்படியே பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கி பன்றிகளுக்குள் புகுந்தன. அப்பொழுது அந்த பன்றி கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டது. அவைகளை மேய்ந்தவர்கள் சம்பவித்ததைக் கண்டு ஓடிப்போய் பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்களுக்கு புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பிசாசுகள் பிடித்திருந்தவன் சொஸ்தமாக்கப்பட்டதை கண்டவர்களும் அதை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது கதிரேனுடைய சுற்றுப்புறத்தில் உள்ள திரளான ஜனங்கள் எல்லோரும் மிகவும் பயமடைந்தபடியினாலே தங்களை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அந்தபடி அவர் படவில் ஏறி திரும்பி போனார். பிசாசுகள் நீங்கின மனுஷன் அவரோடு கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகள் எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் பட்டணத்தில் எங்கு பிரசித்தப்படுத்தினான். இங்கே யாரை பற்றி பார்க்குறோம் குட்டீஸ்? ஓகே, இங்கே அசுத்தாவி பிடிச்ச ஒரு மனுஷனை குறித்து நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? இங்கே கதிரினுடைய இந்த கிராமத்துக்கு இசப்பா போடும்போது அவர் முன்னாடி என்ன ஆச்சுன்னா, ஒரு பிசாஸ் வந்து ரொம்ப இயேசுவை வந்து சத்தமிட்டு என்ன சொல்லும், தெய்வகுமாரனே, உனக்கும் எனக்கும் என்னப்பா, என்னை வேதனைப்படுத்தப்படாத படிக்க உண்மை வேண்டிக் கொள்கிறேன்னு ரொம்ப சத்தமாக. இப்போ பிசாசு பிடித்தவங்க எப்படிப்பட்டவனா, அவங்க தங்களை எதுவுமே கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட அசுத்த ஆவியுள்ள மனுஷன் ஏசப்பா கிட்ட, ஏசப்பா பார்த்த உடனே அவனுக்குள்ள இருக்கிற அந்த பிசாசு பேசுது, எனக்கும் உமக்கும் என்ன ஏசப்பா அப்படின்னு மகா சத்தமா சொன்னான். அப்போ வந்து ஏசப்பா சொல்றாரு, இந்த இவனை விட்டு நீ வெளியில போ அப்படின்னு. என்னது, அவர் ஏசப்பா என்ன பண்றாரு,
அதட்டுறாரு. சங்கிலினால் விலங்குகள்னால கட்டப்படுறாங்க. பிசாசினால் வனாந்திரத்துக்கு துரத்தப்பட்டிருந்தான். அப்போ ஏசப்பா வந்து உன் பேர் என்ன கேட்குறாரு. அந்த பிசாசை பார்த்து யார் கேட்குறது? ஏசப்பா கேட்குறாரு. இந்த உன் பேர் என்னன்னு கேட்குறாரு. லேகியன். ஏன்னா அநேக அசுத்த ஆவியினால் அவன் பிடிப்பட்டதுனால அவனுக்கு அந்த பேர். அப்போது அவன் குணமாகின உடனே ஏசப்பாவுடைய பாதத்தில் உட்காந்து அவரை வேண்டிக் கொண்டாங்க. வேண்டிக் கொள்ளும் பொழுது என்ன பண்ணாங்க, அவங்க என்னை வந்து என்ன பண்ணாதீங்க, வேற எங்கேயும் அனுப்புனபடி மலையில் மேய்ந்து கொண்டிருக்கிற பன்றிகளுக்குள்ளே போகும்படி எனக்கு உத்தரவு கொடுங்க அப்படின்னு அந்த பிசாசு யாரை கேட்குறான்? ஏசப்பா பார்த்து கேட்குறான். அப்படி கேட்கும்போது அந்த பிசாசு அந்த மனுஷனை விட்டு பன்றி கூட்டத்துக்குள்ளே போகும்பொழுது அந்த பன்றி கூட்டம் என்னது, உயர்ந்த மலை மேலே ஏறி கடலில் போய் செத்து போச்சு. இதை பார்த்த உடனே எல்லா பட்டணங்களிலும் சுற்றுப்புறங்களிலும் என்ன பண்ணாங்க, இப்படி ஒரு அசுத்தாவி பிடிச்ச ஒருத்தரை ஏசப்பா குணப்படுத்திட்டாரு, இப்படி என்னென்ன சம்பவம் நடந்தது அத்தனையும் பட்டணத்திலும், அதாவது கிராமங்களில் நிறைய அவங்க சுற்றி இருக்கிற இடத்துல என்ன பண்ணாங்க சொன்னாங்க. அப்போ அது மட்டும் இல்லாமல் ஏசப்பா என்ன பண்ண, பிசாசு விட்டு போன அந்த மனுஷன் என்ன பண்ண, வஸ்திரம் தரித்து அதாவது பிசாசு பிடிச்சவங்க எப்படி இருப்பாங்க, வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சிட்டு ஒரு மாதிரி இருப்பாங்க இல்லையா. ஆனால் தெளிந்த பிறகு அந்த பிசாசு பிடித்த அந்த மனிதன் என்ன பண்ணா, வஸ்திரம் தரித்து ஒரு ஆடையை அணிந்து இயேசுவின் பாதத்தில் உட்காந்து அமர்ந்திருந்தான். பயந்துருந்தாங்க. இப்போ அவங்க சுஸ்தமாக்கப்பட்டது வந்து அநேகர்களுக்கு என்ன பண்ணாங்க, சாட்சியாக சொன்னாங்க. அப்போது கதிரையினுடைய திரளான ஜனங்கள், அந்த ஊர் பேர்னா கதிரையினுடைய சுற்றுப்புறத்தில் திரளான ஜனங்கள் என்ன பண்ணாங்க, அவரை விட்டு போகும்படி நிறைய பேர் வேண்டிக் கொண்டாங்க. அப்போ அந்த மனுஷன் நிம்மதியாக இருந்தாங்க. இது சாட்சியாக எல்லாரிடத்துலையும் அவங்க என்ன பண்ணாங்க சொன்னாங்க. பார்த்தீங்களா, ஒரு அற்புதம் நடந்தால் நம்ம என்ன பண்ணணும், ஏசப்பாவுக்கு சாட்சியாக இருக்கணும், மற்றவங்களுக்கு நம்ம சொல்லணும். பிசாசுகளை துரத்த, நோய்களை குணமாக்க ஏசப்பா என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு அதிகாரங்களை அவர் கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தோடு நீ என்ன செஞ்சாலும் ஏசப்பா என்ன பண்ணுவார், அற்புதம் செய்வார் குட்டீஸ். சரியா? ஓகே, அடுத்தது நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஓகே 40-56 வசனம். எவரின் மகளும் நோயுற்ற எப்படி வந்து குணமாக்கப்பட்டாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போமா. இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருந்தபடியால் அவரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தை மரண அவஸ்தையாயிருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டாள். அவன் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள இருந்து தன் நாஸ்திகளெல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்து ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லோரும் சொன்னபோது பேதுருவும் அவனோடு கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருங்கிக் கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர்கள் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தார். அவர் அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்றார். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தை மரித்து போனால் போதகரை வருத்தப்பட வேண்டாம் என்றாள்.
இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். அவர் வீட்டில் வந்தபொழுது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறு ஒருவரையும் உள்ளே வரவிடாமல் எல்லோரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதைக் கண்டு, அழாதீங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததனால் அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லோரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து, பிள்ளையை எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டாள். அவள் தாய் தகப்பன்மார் ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது நடந்ததை ஒருவருக்கும் சொல்லாமல் இருக்கும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஒருவருக்கும் சொல்லாமல் இருக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். இங்கே யாரை பற்றி பார்க்குறோம் குட்டீஸ்? 12 வருஷமாக பெரும்பாடு உள்ளவராக இருந்து தன் ஆஸ்திகள் எல்லாம் என்ன பண்ணாங்க, வைத்திய செலவுக்கு என்ன பண்ணாங்க, செலவு பண்ணி அவன் இருந்த ஒரு ஸ்திரீ. அப்போது ஏசப்பா வருகிறத அவங்க கேள்விப்பட்டு, எப்படியாச்சும் ஏசப்பா பார்த்தணும், அவருடைய வஸ்திரத்தை, அதாவது ஆடையை தொட்டால் கூட அட்லீஸ்ட் எனக்கு இந்த பிரச்சனை தீரும். அவங்களுடைய விசுவாசம் பார்த்தீங்களா? அப்போ ஏசப்பா அவர் ஆடையை அந்த ஸ்திரீ தொட்ட உடனே ஏசப்பாவுக்கு அப்படியே நின்ட்டார். ஏசப்பா என்ன பண்ணார், என்னை யார் தொட்டது அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த கூட்டத்தில் என்னை யார் தொட்டதுன்னு ஏசப்பா கேட்குறாரு. இப்போ சீஷர்கள் சொல்கிறாங்க, ஏசப்பா அந்த கூட்டத்தில் நிறைய பேர் இருக்காங்க, எப்படி சொல்கிறீங்க யார் தொட்டதுன்னு? இல்லை, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் உணர்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஸ்திரீ என்ன பண்ணாங்க, பயந்து நடுங்கி அவங்க இந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க, நான் மறைந்திருக்கவில்லை. அவங்க முன்பாக என்ன இந்த தொட்ட காரணத்தை உடனே என்ன பண்ணாங்க, சொன்னாங்க. அவங்க சுஸ்தமானதை ஜனங்களுக்கெல்லாம் அவங்க அறிவிச்சாங்க. அப்போ ஏசப்பா சொல்கிறாரு, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்திலே போ என்றார். பார்த்தீங்களா? இங்கே யார் பார்க்குறோம்? ஒரு பெரும் பாடுள்ள ஸ்திரீயை என்ன பண்ணுறாரு, ஏசப்பா குணப்படுத்துகிறாரு. அவரை குணப்படுத்தினாரு. இல்லை, அந்த ஸ்திரீயினுடைய விசுவாசத்தை பாருங்களேன். அவருடைய வஸ்திரத்தை நான் தொட்டால் கூட போதும், நான் என்ன பண்ணுவேன், சுகம் அடைஞ்சிருவேன். என்ன பண்ணாங்க, அவருடைய வஸ்திரத்தை தொட்டும் பொழுது இயேசுவின் இருக்க வல்லமை வெளிப்பட்டும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, சுகம் அடைகிறாங்க. இதுதான் விசுவாசம் குட்டீஸ். ஏசப்பா நிச்சயம் எனக்கு அற்புதம் செய்வார். இது நான் பொறுமையாக காத்துட்ருக்கேன். இதில் நான் என்ன பண்ணுறேன், நான் அவசரப்பட மாட்டேன். எனக்கு நான் கேட்டதை ஏசப்பா எனக்கு கண்டிப்பாக தருவார். என் சித்தத்தின்படி இல்லை, அவருடைய சித்தத்தின்படி தருவார் அப்படின்னு ஒரு சின்ன விசுவாசம்தான் உன்கிட்டையும் என்கிட்டையும் ஏசப்பா என்ன பண்ணுறாரு, எதிர்பார்க்குறாரு. சரியா குட்டீஸ்? அப்போது இப்படி பார்க்கும் பொழுது, பேசிக்கொண்டும் பொழுது என்ன சொல்கிறாங்க, சமாதானத்திடம் போல் சொல்லிடுறாங்களா? அப்போ இப்படி பேசியிருக்கும் பொழுது ஜெப ஆலய தலைவன் வீட்டிலேருந்து ஒரு வராரு. அவங்க குமார்த்தி மறுத்து போனால் போதகரே வருத்தப்படாதீங்கன்னு சொன்னாங்க. அப்போ ஏசப்பா சொல்கிறாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றாங்க. அப்போது வீட்டுக்கு வந்த பிறகு பேதுரு, யாக்கோபு, யோவான, அவங்களுடைய பெண்ணுடைய அப்பா அம்மாவை தவிர வேறு யாரையும் அவங்க வரவிடாமல் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டிருக்கிறதை ஏசப்பா பார்த்து, நீங்கள் அழாதீங்க, அவன் மரித்து போகலை, நித்திரையாக இருக்கிறா அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அந்த ஜெப ஆலய தலைவனுடைய தாய் தகப்பன்மார்க்கு ஏசப்பா என்ன சொல்கிறார், மக மரித்து போகலை, உயிரோடு இருக்கிறா அப்படின்னு ஏசப்பா அவங்கள தேட்டுறாங்க. மரித்து போனார்னா நிறைய பேர் என்ன பண்ணாங்க, சிரிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் ஏசப்பா என்ன பண்ணார், அவரை தொட்டு சுகமாக்கினாங்க. அதனால தான் சொல்கிறேன், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஏசப்பா கிட்ட நம்ம என்ன காரியங்களை குறித்து கேட்டாலும் அவர் என்ன பண்ணுவார், நமக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார் குட்டீஸ். ஓகே, இந்த சாப்டரில் நம்ம யாரெல்லாம் பற்றி பார்த்தோம்? ஏசப்பாவுக்கு செய்த ஊழியம், ஏசப்பா கிட்ட ஊழியம் செய்த பெண்கள், ஒரு விதவை
ஒரு விதையை பற்றின ஓமைகளை இன்றைக்கி நம்ம பார்த்தோம். எப்படி நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல் நம்ம இருக்கணும், எப்படி யாரெல்லாம் ஏசப்பாவுக்கு குடும்பமாக இருப்பாங்க, தாய் தகப்பன் சகோதரராக இருப்பாங்கன்றதை நம்ம தியானித்தோம். ஏசப்பா எப்படி புயலை அடக்கினார்ன்றதை நம்ம இன்றைக்கி தியானித்தோம். அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனுஷனை ஏசப்பா எப்படி விடுதலை செய்தாருன்றதை இன்றைக்கி தியானித்தோம். யவீரனுடைய மகளை நோயுற்று இருக்கும் பொழுது ஏசப்பா எப்படி குணப்படுத்தினாரு, அவங்களுடைய விசுவாசத்தை குறித்து இன்னைக்கு தியானித்தோம். சரியா குட்டீஸ்? ஓகே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஓகே குட்டீஸ், நம்ம இன்னைக்கு அதுக்காக ஜெபிக்கலாமா? க்ளோஸ் யுவர் ஐஸ். அன்பின் பரலோக தகப்பனே ஏசப்பா, தகப்பனே, அந்த எவ்வேறு மகளுக்கு இருந்த விசுவாசம் ஆண்டவரே ஏசப்பா, புயலை அடைக்கின அந்த விசுவாசம் தகப்பனே ராஜா, எங்களுக்காக ஆண்டவரே நீங்கள் எப்பொழுதும் இருக்கிறீங்களப்பா, ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை தொடுங்கப்பா. எவ்வளவோ காரியங்களில் அடிமைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்கப்பா. அந்த அடிமைத்தனத்தின் ஆவிகள் அவர்களை விட்டு வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால அப்பா, சிந்தையை கெடுக்கிற பொல்லாத பிசாசின் கிரிகைகளை இயேசுவின் நாமத்தில் நான் கட்டி ஜெபிக்கிறேன்ப்பா. படிக்கக்கூடாதபடி இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்கப்பா. நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல பிள்ளைகள் அப்பா பல மடங்கு அப்பா அறுவடை செய்யக்கூடியவர்களாயும் வசனத்தை எங்கும் அப்பா தன் உள்ளத்தில் எடுத்து போடக்கூடாத படிக்கிறாச்சா அன்றே அவர்களை சுற்றிலும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல நல்ல பலன் கொடுக்கிறவர்கள் ஆவிக்குரிய வாழ்வில கீழ்ப்படுகிறதுல ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. நீர் அற்புதம் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் தொடுங்க அப்பா. பிள்ளைகள் வளர்க்கறதுல ஒரு சேலஞ்ச் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரண்ட்ஸை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நல்ல ஞானத்தை கொடுங்க. பிள்ளைகள் இந்த காலங்களில் அப்பா அநேக டிப்ரெஷனில் இருப்பாங்க. அந்த டிப்ரெஷனை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசை இயேசுவின் நாமத்தில் நான் கட்டி ஜெபிக்கிறேன். ஒன்றும் வாய்க்காதபடி செய்யுங்க இயேசுவின் நாமத்தினால அப்பா. ஜபத்தை கேட்டவரை ஸ்தோத்திரம். எங்கள் ஜபங்களை நாங்கள் தாழ்மையுடன் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே குட்டீஸ், இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பாய். பிரைஸ் தி லார்ட்.